காலையில எழுந்ததும் டீ குடிக்கிற பழக்கம் எனக்கு ரொம்ப ஹேபிட் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு டீய ஸ்கிப் பண்ணிட்டு, ஓம வாட்டர் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சமா தண்ணீல ஓமம் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி, கொஞ்சமா சுகர் சேர்த்து குடிச்சுட்டேன். ஓம வாட்டர் எம்ப்டி ஸ்டொமக்ல குடிக்கிறது அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்காம். நீங்க கூகுள்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. காலையில எம்ப்டி ஸ்டொமக்லயே ஓம வாட்டர குடிச்சுட்டு, ரொம்ப நாளாச்சு நம்ம ஃப்ரிட்ஜ கிளீன் பண்ணி ஊர்லேருந்து எடுத்துட்டு வந்ததுலேருந்து இன்னும் ஃப்ரிட்ஜ நான் கிளீன் பண்ணவே இல்ல. அத நான் யூஸ் பண்ணவும் இல்ல. அது பாட்டுக்கு ஓடிட்டே தான் இருக்கு. அதனால இன்னைக்கு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மாடிக்கு போயாச்சு. கீழே வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். அதனால மாடியிலே வாஷ் பண்ணி அப்படியே காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அப்படியே வெயிலே காய வச்சுட்டு வந்துட்டேன். நான் வரத்துக்குள்ளேயே தம்பிங்களும் எழுந்துட்டாங்க. அம்மா அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அப்படியே அவங்கள சமாதானப்படுத்திட்டு அவங்கள ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டேன். இன்றைக்கி சப்பாத்தியும் பொட்டேட்டோ மசாலாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் என்ன செய்யறதுனே தெரியாம ரெடி பண்ணேன். ஆனா செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. இன்னொரு நாளைக்கு ரெசிபி ஷேர் பண்றேன். லைக் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம்.